கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமானது என தமிழகம் வந்துள்ள இலங்கை அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் தாமரைக்கனி நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். தமிழகம் வந்திருக்கக்கூடிய இலங்கையின் அமைச்சர், குறிப்பாக பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கமைப்பு வசதிகள் துறையுடைய அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகள் கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இலங்கையில் ஒரு புதிய அமைச்சரவை ஒப்புதல், குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த ஐயப்பன் கோயிலுக்கு புனித யாத்திரையாக வருவதற்கு ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்கீங்க. இது முழுக்க நீங்களும் ஒரு பெரிய ஒரு காரணம். அந்த திட்டத்தோட நோக்கம் என்ன, அது எப்படி செயல்படுத்த போகிறோம் சார்? இலங்கையிலிருந்து வருடத்திற்கு கிட்டத்தட்ட 15 தொடக்கம் 20,000 ஐயப்ப பக்தர்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடங்களும் இந்த ஐயப்பனை தரிசிப்பதற்காக கேரளா வருகிறார்கள். எனவே கடந்த 50 வருடங்களாக இலங்கையிலே அவர்கள் இந்த ஐயப்ப யாத்திரையை புனித யாத்திரையாக அங்கீகரிக்க கோரி பல்வேறுபட்ட தொடர்ச்சியான கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். எனவே கடந்த காலத்தில் ஆட்சியில் இருந்த அரசாங்கம் அந்த நடவடிக்கைகளை ஆரம்பித்தாலும் கூட இறுதியில் அது முற்றுப்பெறவில்லை. ஏதோ ஒரு காரணங்களுக்காக அந்த ஐயப்ப யாத்திரை புனித யாத்திரையாக அறிவிப்பதில் தாமதங்கள், இடையூறுகள் ஏற்பட்டது. எனவே எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் இந்த ஐயப்ப பக்தர்கள் எங்களிடம் கோரிக்கை விடுத்தார்கள். விசேடமாக என்னை தொடர்பு கொண்டும் கோரிக்கை விடுத்தார்கள். இந்த ஐயப்ப யாத்திரையை புனித யாத்திரையாக அறிவிக்க வேண்டும், இதை உங்களுடைய அரசாங்கம் நிச்சயம் செய்து தர வேண்டும் என்று கேட்டார்கள். ஏனென்றால் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அதிகமாக வாக்களித்தது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு. எனவே நாங்கள் வாக்களித்து தெரிவு செய்ய அரசாங்கம், எனவே நீங்கள் இதை செய்து கொடுக்க வேண்டும் என்று உரிமையோடு எங்களிடம் கேட்டார்கள். அதன் பயனாகத்தான் இப்பொழுது இலங்கை அரசாங்கம் இந்த ஐயப்ப யாத்திரைக்கு அமைச்சரவை ஒப்புதலை வழங்கி தற்பொழுது அது சட்டமாக நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது. இதன் மூலமாக கிட்டத்தட்ட அதிகமான பக்தர்கள் பயனடைவார்கள். இன்று உலகத்திலே முதல் முறையாக ஐயப்ப யாத்திரையை புனித யாத்திரையாக அறிவித்த பெருமை இன்று இலங்கை அரசாங்கத்துக்கு இருக்கிறது. இது உலகவாழ் இந்துக்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பானதும் ஒரு பெருமையான ஒரு சம்பவமாகவே இதை நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக இலங்கை தமிழகம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கச்சத்தீவு தான் பெரிய சர்ச்சையாக இருக்கக்கூடிய ஒரு பேசு பொருளாக கூட இருக்குது. சமீபத்தில் இருக்கக்கூடிய விஜய் கூட கச்சத்தீவை மீட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அறிக்கை விட்டுருக்காரு. இந்த மாதிரி சூழ்நிலையில் இலங்கையினுடைய அதிபர் சமீபத்தில் இலங்கை அந்த கச்சத்தீவுக்கு போய் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்கே ஆய்வுலாம் மேற்கொண்டிருக்காரு. இதுக்கு என்ன சார் காரணம்? உண்மையிலே நான் நினைக்கிறேன், இந்த கச்சத்தீவு என்பது இலங்கைக்கு ஒரு சொந்தமான தீவு. 1974 ஆண்டு இலங்கை இந்தியா கடல் சாரியல் சட்டத்தினூடாக இலங்கைக்கு உத்தியோகபூர்வமாக வழங்கப்பட்ட ஒரு தீவு. எனவே இன்று இது இலங்கைக்கு சொந்தமாக இருக்கையில் எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள்